இல்ல இப்ப நீங்க ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, அதுல உங்களால 100% இணைய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அதுக்கு லாஜ் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் உங்களுக்கு வேற ஏதாவது வச்சுன்னு இருக்காருன்னு. பொருளாதாரத்துல யார் வந்து சரியா நிர்வகிக்க முடியலையோ அவங்க வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் 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 டென்ஷன். எத்திக்ஸ் எந்த ஒரு தொழிலுமே சரி நீங்க எத்திக்ஸோட பண்ணணும். இது மூணுமே நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பொருளாதாரத்துல வளருவீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம உடல் ரீதியா எப்படி ஆரோக்கியமா இருக்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? மன ரீதியா எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆன்மீக ரீதியா ஒரு சமநிலையா எப்படி இருக்குதுன்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உயிர் வாழறதுக்கு இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு பொருளாதாரன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்ப உங்க குடி வாழ்க்கையில போத வாழ்க்கையில பொருளாதாரன்றது வந்து நிறைய பாதிச்சிருக்கும். இப்ப இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டு எடுத்துன்னு வர்றது, பொருளாதாரத்துல என்ன தப்பு நீங்க செய்யக்கூடாது, பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றது தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த பொருளாதாரன்றது பாத்தீங்கன்னா கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் சமநிலையா இருக்காது பொருளாதாரம். ஆன்மீகன்றது பாத்தீங்கன்னா நீங்க வளர்றதுக்கு உள்நிலையில எல்லாத்துக்குமே வந்து சமநிலையா இருக்கு. ஆன்மீகன்றதுல வந்து கடவுள் வந்து பேதம் வைக்கல. ஆன்மீக ரீதியா நீங்க வளர்றதுக்கு வந்து எல்லாருக்கும் உள்நிலையில சம வாய்ப்பு இருக்குது. ஆனா பொருளாதாரன்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கோடீஸ்வரனா இருக்கும், அவங்க அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத வறுமையில சோத்து கூட இல்லாம சில பேர் பிறப்பாங்க, பிறக்கும்போது வறுமையில பிறப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பிறக்கும்போது கோடீஸ்வரனா பிறந்து போக போக பிச்சைக்காரனா இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வறுமையில பிறந்திருப்பாங்க, போக போக பணம் பொருளாதாரத்துல நல்ல நிலையில வாழ்ந்திருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பாத்துருக்கீங்களா? இல்ல பொருளாதாரன்றது வந்து எல்லாருக்குமே வந்து சமநிலையா இல்லை. அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வளர்றாங்க. இதுல எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்ய வேண்டியதுன்றதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்ப இந்த பொருளாதாரன்றது வந்து ரெண்டு விதத்துல, ஒண்ணு வந்து தொழில் ரீதியா வந்து தொழில் செய்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் செய்வாங்க, அந்த தொழில வளருவாங்க, இல்ல தொழில லாஸ் ஆயிடுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வேலை இருக்கும் அவங்களுக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்கும், சில பேர் பாத்தீங்கன்னா பிரைவேட் வேலை இருக்கும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சேலரி வந்து ஒரு விதமா இருக்கும். இப்ப ஐடில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும், சாதாரணமான ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னா அது ஒரு விதமா இருக்கும், கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்கன்னா அது ஒரு விதமா இருக்கும், பிரைவேட்ல வேலை செய்யறாங்கன்னா சம்பளம் அது ஒரு விதமா இருக்கும். இந்த சேலரி பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். அதே மாதிரி சின்னதா ஒரு ரோட்ல ஒரு கடை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விதமா ஒரு தொழில் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு விதமா வருமானம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருப்பாங்க, அதே மாதிரி யாரோ ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும். ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா டீலர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு விதமா இருப்பாங்க. வருமானம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சரிசமமா இருக்காது. இப்ப நீங்க பொருளாதாரன்றது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னாலும் சரி அது ஆன்மீகத்தை பாதிக்கும். அது உங்களுடைய ஆன்மீகமே கெட்டு போயிடும். இப்ப ஒரு 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலாம் நல்லா தான் இருந்தது, பொருளாதாரத்துலாம் நல்லா தான் இருந்தோம். எப்போ அவங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏதோ வியாபாரம் பண்றதுன்னு வந்து நம்மள ஒரு 350 வருஷமா வந்து அடிமையா வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் ஆன்மீகம் நல்லா தான் இருந்தது. எப்போ இவங்க வந்து இந்த மாதிரி நம்மளை அடிமையா வச்சு சோப்புக்கே பஞ்சமாகிட்டாங்க, சாப்பாடே பஞ்சமாயிடுச்சு. அப்ப அந்த ஆன்மீகன்றது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போய் பொருளாதாரம் தான் முக்கியம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆன்மீகன்றது நல்லதா இருந்தது. எப்போ சோத்துக்கு பிரச்சனையாகுதோ ஆன்மீகன்றது வந்து
வந்து கெட்டு போயிடுச்சு. இன்னி வரைக்கும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த பொருளாதாரத்தை தான் நோக்கி ஓடுறாங்க. ஆனா நீங்க பொருளாதாரன்றது வந்து இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போ பொருளாதாரத்துல ஒரு முழுநிலை அடையிறீங்களோ, முழுநிலைன்னா அதை வந்து இப்ப ஓரளவு முழுநிலைன்னா எப்படின்னது, ஒரு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா நீட்ஸ், ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவைகள். இதுக்கப்புறம் வான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் இருக்கலாம், அது இல்லைனாலும் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றோம், இப்போ ஒரு ஏசி இருக்குது. ஏசி இருந்தாலும் உயிர் வாழ முடியும், இல்லைனாலும் உயிர் வாழ முடியுமா முடியாதா? இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு, ஒரு காரு, அதெல்லாம் வந்து வான்ஸ்ல சேரும். அதெல்லாம் வந்து இருந்தாலும் நம்ம சர்வே ஆகலாம், இல்லைனாலும் வாழலாம். ஆனா வந்து சோறு இல்லாம வாழ முடியுமா? ஹலோ, போட்டுக்க துணி, ஒரு தங்கத்துக்கு ஏதோ ஒரு இடம் வேணுமா வேணாமா? இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான தேவைகள் இருந்தே ஆகும். அது வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எது நீட்ஸ் எது வான்ஸ் அப்படின்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வான்ஸ்ல எனக்கு இது இல்லையே, கார் இல்லையே, எனக்கு பைக் இல்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, எனக்கு நகை இல்லை, எனக்கு சைல்டு, அந்த மாதிரி வான்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இல்லை, அந்த மாதிரி யாரு நிறைய பேர் எனக்கு அத இந்த வான்ஸ்ல யாரெல்லாம் மூளையை வச்சிருக்கிறாங்களோ அவங்கலாம் வந்து நிம்மதி கட்டுக்கிறாங்க. இது புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு வந்து எதெல்லாம் நீடு இருந்தே ஆகணும். இப்போ நீங்க குழந்தை பிறகுறீங்க, பத்துக்கிறீங்க, ஒரு அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், அந்த குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு காலேஜுக்கு ஒரு படிப்பில் சேர்க்கணும், நல்ல ஒரு கல்யாணம் எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுடைய பொறுப்பு, நீங்க செஞ்சே ஆக வேண்டிய பொறுப்பு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணணும். பொருளாதாரம்ன்ற போது உங்களுக்கு எத்தனை பசங்க, அது பொண்ணா பையனா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சின்னதுல இருந்து நீங்க பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்யணும். அதெல்லாம் பொறுப்பு, அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. இப்ப செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து உங்க பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு தொழில் செய்யறீங்களோ இல்ல எந்த ஒரு வேலை செய்யறீங்களோ 100% விருப்பத்தோட செய்யணும். அப்படின்னா என்னன்னா, கடமைக்கோசம் செய்யக்கூடாது, டென்ஷன்ல செய்யக்கூடாது, ப்ரெஷர்ல செய்யக்கூடாது. ஐயோ ஆபீஸ்க்கு போகணுமா, ஐயோ கடையை திறக்கணுமா, ஐயோ இது வேற நைட்டு வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் முழு விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு மெக்கானிக்கலா ஒரு வேண்டா விருப்பா செய்யறீங்களோ அவங்க தொழில் ரீதியா வளர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது ஏதோ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா 100% உங்களை வந்து கொடுக்கணும், உங்களை வந்து இழக்கணும், உங்களை வந்து ஈடுபாடோட அந்த தொழிலோட நீங்க அதை கலந்துடணும். அந்த தொழில் வேற நீங்க வேறன்னு இருக்கக்கூடாது. ஒரு தொழில் வரீங்க இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா 100% உங்களை அந்த தொழிலை நீங்க இணைச்சிக்கணும். அப்ப நீங்க இணைச்சிக்கிற செய்யும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமை வளரும். நீங்க அதே இடத்துல இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு ஆபீஸ்ல போறீங்க வேலைக்கு அப்படின்னா 100% நீங்க ஈடுபாடோட இருக்கும்போது அவங்க மேல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இவ்வளவு நல்லா செய்யறாரு, இவ்வளோ விருப்பத்தோட செய்யறாரு, இவ்வளோ ஒரு ஈடுபாடோட செய்யறாரு, சரி இவர் இதுல இருந்து பதவி உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்துவாங்க. இல்லை நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்யறீங்க, அதுல வந்து நல்லா நல்லா இப்ப ஏதோ ஒரு பேச்சுக்கு நீங்க ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஏதோ ஒரு கட்டிங் மாஸ்டரா போறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிளேட் எடுத்து போறீங்க, அதுல இருந்து ஒரு கட்டிங் மாஸ்டர் ஆகிறீங்க, அதுல இருந்து கொஞ்சம் சர்வர் ஆகிறீங்க, அதுல இருந்து ஒரு மேனேஜர் ஆகிறீங்க, அதுல இருந்து கேஷியர் ஆகிறீங்க, அதுல நாளைக்கு ஒரு சொந்தமா ஒரு ஹோட்டல் வைக்கலாம். அப்ப அதுல அந்த தொழில இருக்கிற நுணுக்கமா அதுல என்னென்ன இருக்குது, பிளஸ் என்னென்ன மைனஸ், இதனாவது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கினீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்களே ஒரு கடை வைக்கலாம், பொருளாதாரத்துல வளரலாம். அது முக்கியமா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருப்பத்தோட. இப்ப யாரோ ஒரு பொத்து வேலைக்கு போறாங்க, யாரோ ஒரு பெயிண்டர் வேலைக்கு போறாங்க, ஏதோ ஒரு சித்தாளர் போறாங்கன்னா அதே இடத்துல நிற்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது பெரிய ஆள் ஆவாங்க, அதுக்கப்புறம் பூசு வேலை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மேஸ்திரி ஆவாங்க, அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் ஆவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து வளருவாங்க. எப்போ வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் 100% விருப்பத்தோட செய்யறாங்க. நீங்க விருப்பத்தோட செய்யும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பிபி ஏறாது, டென்ஷன் ஏறாது, கோபம் வராது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது, எல்லா விதமான எந்த விதமான நோயும் வராது. யார் ஒருத்தர் வேண்டா வெறுப்பா செய்யறாங்களோ, விருப்பம் இல்லாத செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து எல்லா விதமான நோயும் வரும், பிளஸ் டென்ஷன் ஆகும்.
அதனால வந்து நீங்க வேலை அப்படின்னாலே ஏதோ ஒரு வேலையோ ஒரு தொழிலோ 100% அர்ப்பணிப்போட செய்யுங்க. புரியுதாப்பா? இல்ல இப்ப நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, அதுல உங்களால 100% இணைய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க அதுக்கு லாஜ் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் உங்களுக்கு வேற ஏதாவது வச்சுன்னு இருக்காருன்னு அர்த்தம். ஒரு அரகுற மனசோட செய்றீங்க, வேற வழியில அந்த நேரத்துல சர்வைவல் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களை அந்த வேலையில உங்களால 100% இணைச்சுக்க முடியல அப்படின்னா வேற ஏதோ நீங்க உங்களுக்கு பிடிச்சதில் நீங்க மாறணும். எப்போ நீங்க ஒரு பிடிச்ச வேலையை நீங்க செய்றீங்களோ அப்ப அதை வந்து ஈடுபாடோடு செய்வீங்க, 100% விருப்பத்தோடு செய்வீங்க, கண்டிப்பா நீங்க வளருவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திறமையாக செய்யணும். முக்கியமா செய்யும் தொழிலே தெய்வம், அதே திறமைதான் நமது செல்வம். கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஹலோ, செய்யும் தொழிலே அது திறமைதான் நமது. எந்த அளவுக்கு நீங்க திறமையா செய்யறீங்க ஒரு வேலையை பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1/2 hourல செய்வாரு, ஒருத்தர் 1 hourல செய்வாரு, ஒருத்தர் 2 hour ஆகும், ஒருத்தர் 3 hour ஆகும். நீங்க எந்த அளவு சீக்கிரமா செய்யறீங்க, திறமையா செய்யறீங்க, சுத்தமா செய்யறீங்க, நல்லா செய்யறீங்க, இன்னொரு தடவை அந்த கம்ப்ளைண்ட் வராம செய்யறீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க எப்போ நீங்க திறமையா நீங்க ஒரு தொழிலை செய்யறீங்களோ இல்ல ஒரு வேலை செய்யறீங்களோ எல்லாரும் உண்மைதான் தேடி வருவாங்க. ஒரு தடவை உங்ககிட்ட ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் உங்ககிட்ட இருக்கணும். அவர்கிட்ட போனா அந்த ஃபேனை கரெக்டா ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு, அந்த மிக்சியை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரு, அந்த ஏசியை கரெக்டா பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை உங்ககிட்ட வந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கணும், ஒரு மன திருப்தியோட போகணும். அந்த ஃபால்ட்டை கரெக்டா அட்டன் பண்ணி, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, கரெக்டா ரெக்டிஃபை பண்ணி, கரெக்டா நீங்க டெலிவரி பண்ணி அந்த டைமுக்கு செய்யறது, சுத்தமா செய்யறது, நேர்மையா செய்யறது, உண்மையா செய்யறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும். புரியுதாப்பா? இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னாலும் சரி உங்க மொத்த வாழ்க்கை டென்ஷன் ஆகும். பொருளாதாரத்துல யார் வந்து சரியா நிர்வகிக்க முடியலையோ அவங்க வாழ்க்கை முழுவதும் டென்ஷன் இருக்கும். அதனால வந்து பொருளாதாரன்றது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், சென்சிட்டிவா கையாள வேண்டிய விஷயம், ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க நடத்த வேண்டிய விஷயம். இது ரொம்ப ஒரு முக்கியம். இது நிறைய பேர் தப்பு பண்றது இந்த பொருளாதாரத்தை தப்பு பண்றதுனால வாழ்க்கை முழுவதும் டென்ஷனா இருக்கிறாங்க நிறைய பேர். அது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது. அதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மூணாவது பாத்தீங்கன்னா தொழில் தர்மம், ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒர்க் எத்திக்ஸ் இருக்கணும். நம்ம இந்த தொழில் செய்யறோம் அப்படின்னா அது நமக்கே ஒரு திருப்தி இருக்கணும். அந்த தொழில் செய்யறதுல, அந்த ஒரு வேலை செய்யறதுல வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு மாரல் இருக்கணும். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் ஒரு தொழில் தர்மத்தோட செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வளருவாங்க. தொழில் தர்மம் இல்லாம நம்ம ஏமாத்தலாம், போய் பேசலாம், திருடலாம், யாரும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பில்லு போடுறது, இஷ்டத்துக்கு போய் பேசுறது, இஷ்டத்துக்கு ஏமாசுறது, இஷ்டத்துக்கு காசு வாங்குறது, இந்த மாதிரி யார் ஒருத்தர் தொழில் தர்மம் இல்லாம தொழிலுக்கு விரோதமா நீங்க ஒரு தொழில் பண்ணும்போது ரொம்ப நாள் அதை நிலைக்க முடியாது, ரொம்ப நாள் அதில் சக்சஸ் பண்ண முடியாது, ரொம்ப நாள் கஸ்டமரை ஏமாற்ற முடியாது. என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டிப்பீங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழில் தர்மம் இருக்கணும். உங்க மனசாட்சி உங்களுக்கு ஒத்துக்கணும். போய் பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வரணும். நம்ம இன்னைக்கு ஏதோ யாரை ஏமாத்தல, அதிகமா பில் போடல, அதிகமா போய் பேசல, அதிகமா காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு தொழில் செய்றீங்க, அதுக்கு ஒரு முறையான ஒரு இது இருக்கும். அந்த இது முறையான நீங்க பேமெண்ட் வாங்கணும், அந்த முறையான காசு வாங்கணும். அப்ப அது நிலைக்கும். அது எப்போ நீங்க ஏதோ தொழில் தர்மத்தை மீறி நீங்க தப்பு பண்றீங்களோ அது வந்து அந்த தொழில் ரொம்ப நாள் நீடிக்காது, ரொம்ப நாள் விளங்காது, ரொம்ப நாள் நீங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ண முடியாது. லைஃப் லாங் பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழில் எத்திக்ஸ் இருக்கணும், தொழில் தர்மம் இருக்கணும், ஒர்க் எத்திக்ஸ் இருக்கணும். எந்த ஒரு தொழிலுமே சரி நீங்க எத்திக்ஸோட பண்ணணும். இது மூணுமே நீங்க செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பொருளாதாரத்துல வளருவீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ டேமேஜ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, இது வரைக்கும் குடி வாழ்க்கையில, போத வாழ்க்கையில நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பீங்க, நிறைய நகையை வச்சுட்டு வந்திருப்பீங்க, நிறைய தொழில உங்க மரியாதை போயிருக்கும். இதெல்லாம் நீங்க இங்க இருந்து போறீங்க அப்படின்னா உடனே ரெக்டிஃபை ஆயிடுமா? ஹலோ, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க இங்க இருந்து போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
முதல்ல உங்க தொழில நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய காசு வாங்கி ஏமாத்திருப்பீங்க, அட்வான்ஸ் வாங்கி ஏமாத்திருப்பீங்க, டைம் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்காம வந்திருப்பீங்க, நாள் அதிகமா பண்ணிருப்பீங்க. இதனால வந்து நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா கொஞ்சம் உங்களை நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க இங்க இருந்து போயிட்டு கொஞ்சம் நாளாக நீங்க எப்படி டைமுக்கு போறீங்க, கரெக்டா முடிச்சு கொடுக்குறீங்க, கரெக்டா சுத்தமா செய்றீங்க, நல்லா செய்றீங்க, எப்படி நீங்க கம்யூனிகேஷன் பண்ணி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்கின கடன், இப்ப ஏதோ ஒரு 10,000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாய் நீங்க கடன் வச்சுட்டு வந்துருக்கீங்கன்னா உடனே அடைக்க முடியுமா? ஹலோ, அதுல நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். மாசம் மாசம் ஒரு 2,000 3,000 5,000 எடுத்து வச்சு அந்த 50,000 கடன் கொஞ்சமா அடிக்கடி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல அந்த கடன் ஆக்ஷன். அதுக்கப்புறம் வச்ச நகையெல்லாம் மூட்டணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு வட்டி கட்டி அதெல்லாம் மூட்டணும். அதுக்கப்புறம் நீங்க நகை வாங்கணும் புதுசா. அதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பைக் வாங்கணும், சைக்கிள் இருக்கு ஒரு பைக் வச்சிருக்கீங்க, நாளைக்கு ஒரு கார் வாங்கணும். நீங்க வளரணும் தொழில. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஒரு நாள் ஆகிறது கிடையாது. ஸ்லோவா ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க, எந்த அளவுக்கு தொழில் தர்மத்தோட இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு திறமையா செய்றீங்க, எந்த அளவுக்கு முழுமையா ஈடுபாடோட உங்களை ஈடுபடுத்துறீங்க, அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார ரீதியா நீங்க வளருவீங்க. இது ஒரு நாள் நடக்காது. இது மெதுவா நடக்கும், ஸ்லோவா நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நல்லது வரும், கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களை வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க எல்லாமே மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்ப வாழ்க்கையில நம்ம பாத்தீங்கன்னா ஒரு விஷயமும் நம்ம இந்த உடல் ரீதியா மன ரீதியா ஆன்மீக ரீதியான்னு பாக்குறோம். இந்த பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா அது. இந்த பொருளாதாரன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கையில ஒரு பார்ட். பொருளாதாரன்றது வந்து அதுவே வாழ்க்கை ஆகிடுது. வாழ்க்கையில இது எல்லாமே இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு வாழ்க்கையில ஒரு பார்ட். இந்த நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பொருளாதாரமே முக்கியம் நினைச்சுக்கின்னு வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க. பொருள் பின்னாடியே ஓடுறாங்க. ரொம்ப பொருள் பின்னாடியே ஓடி திங்கிங் பணம் 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 வேலை 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 ஓடி எதுக்கோசம் சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்துக்கோசம். குடும்பத்தை மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்படின்னா, அவரு திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தாரு. சொந்தமா சம்பாதிச்சு சொந்தமா கட்டணும். அவருடைய வாழ்க்கை கட்டினது. அவரு சின்னதுல இருந்து ரொம்ப வறுமையில இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இடம் வாங்கி கட்டி ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறாரு. அவரு காலையில பாத்தீங்கன்னா துணி எழுந்துச்சுக்கிறத 3:30 மணிக்கு எழுந்துச்சுப்பாரு. 3:30 மணிக்கு எழுந்துச்ச உடனே கடை தான் ஞாபகம் வரும். கடை 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 சொல்ற 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4 காலத்துலாம் வந்துடுவார் கடைக்கு. நைட்டு 11:30 மணி வரைக்கும் கடையிலே இருப்பாரு. வேலை 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 பணம் பணம் கலெக்ஷன் அதுலயே தான் இருப்பாரு அவரு. ஆனா நல்லா சம்பாதிச்சாரு. 2 பசங்க நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கிட்டாரு. அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப இதாகி ரொம்ப சென்ட்ல இருந்தாரு. சென்ட்ல இருந்து அவரு வீட்டுக்கு போன் பண்ணாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னா இவர்கிட்ட பேசினாலும் சரி, போன எடுத்தவொடனே கேட்கிற கேள்வி என்னன்னா, கடை எப்படிறா போகுது, கலால யார் நிக்கிறது, மிளகா பூண்டுலாம் எங்க வாங்குறீங்க, புளி எங்க வாங்குறீங்க. அதாவது ஒய்ஃப் இவங்களுடைய மனைவி அம்மா எப்படா இருக்கிறாங்க, உன் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, பேரன் எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவுமே விசாரிக்க மாட்டாரு. அவருடைய திங்கிங் எல்லாம் கடை கடை பணம் பணம், அந்த லோடு எங்க இருக்கிறீங்க, இந்த லோடு எங்க வாங்குறீங்க, இதை எங்க சப்ளை கொடுக்குறீங்களா, இதுதான் இருக்குமே தவிர ஒரு ஹியூமன் அந்த வேல்யூஸே இல்லை. மனுஷன் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, நம்ம பசங்க நம்ம மனைவி, அந்த ஒரு இதுவே இல்லை. மொத்த முழு எண்ணமும் பாத்தீங்கன்னா பணத்து மேலேயே தான் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்துக்கு பின்னாடி ஓடி போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. வாழ்க்கையை வாழறது கிடையாது. ஓடி 60 வருஷம் 65 வருஷம் சம்பாதிச்சு வச்சுட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா அவன் வாழ்ந்தா இருக்க மாட்டான். கடைசியில அவ்வளவு சேர்த்து வச்சுட்டு ஒண்ணுமே அனுபவிக்காம செத்து போயிடுறாங்க. இன்னொரு நண்பர் அப்படிதான், ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வெளியில அந்த பூஜை சாமான் விற்கிறாங்க. அவரு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போனார் அப்படின்னா அவரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, என் 2 பசங்க இருக்கிறாங்க சார், அது தவறு ஓடிடுவாங்க, எனக்கு அந்த பசங்க பார்க்கும்போது 2 10 ரூபாய் வருது அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தைங்க செலவுக்கு 10 ரூபா கொடுக்கணும், 2 10 ரூபா வருது அப்படின்னா சார் நான் பார்ப்பேன். இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும், 200 ரூபாய் வருது அப்படின்ற மாதிரி பார்ப்பேன்.
அவங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா 2,500 ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க அம்மா அப்பா அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பஸ் காசு கொடுத்தாங்க 2,500 வந்துடுச்சு அப்படின்ற மாதிரிதான் இருக்குமா. ஒருத்தவங்களையும் வந்து பணத்தை வச்சுதான் அவங்க அப்படியே பார்க்கறது. அது ஒரு உறவா, அது ஒரு உயிரா அவங்க பார்க்கறது கிடையாது. நிறைய பேர் பெரிய பண்ற பெரிய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரம்ன்றது வாழ்க்கையில ஒரு பார்க்க, அது ஒரு தேவை, அதுவே வாழ்க்கை கிடையாதுன்றது புரிஞ்சுக்கணும். நீங்க பணம் 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 ஓடி போயிட்டு உங்க உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறது, உங்க குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், திறமையா சம்பாதிக்கணும், முழுமையா சம்பாதிக்கணும், தொழில் தர்மத்தோட சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ணுங்க. தேவையானதுக்கு நீங்க செலவு பண்ணுங்க. சிக்கனன்ற பேர்ல வந்து கஞ்சதனமா இருக்காங்க. நல்லா செலவு பண்ணுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க போகும்போது எதுவுமே எடுத்துன்னு போல, வரும்போது எதுவும் எடுத்துன்னு வரல. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சு நல்லா செலவு பண்ணி 4 பேருக்கு உதவி பண்ணி சந்தோஷமா வாழுங்க. எப்ப நீங்க பொருளாதாரத்தை நீங்க கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணுங்க, நல்ல ஒரு சேர்த்து வச்சு நல்ல ஒரு உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு அப்ப நீங்க ஒரு நிம்மதியா சந்தோஷமா ரிகவரியா செலிப்ரேட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். பொருளாதாரத்துல நீங்க மேம்பட்ட நிலையில, நல்ல நிலையில, சுமூகமான நிலையில, சாந்தமான நிலையில, உயர்ந்த நிலையில இருக்கீங்க. அப்பதான் உலகம் ஒரு மதிப்பு. சிலதெல்லாம் வந்து நீங்க செய்யணும், சிலதெல்லாம் செய்யக்கூடாது. கண்டிப்பா நீங்க வளருவீங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா நீங்க பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க.